அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 மாங்காய் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 1 மணி நேரம் வெயிலில் காய விட்டு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் காய விடக்கூடாது. அதை வந்து ஒரு கப்பு கிண்ணம் இதில் வேணால் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 4 கப்பு அளவு மாங்காய் இருந்துச்சு. அதுக்கு 1/4 கப்பு அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பை சேர்த்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான பொருள் 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10-12 வரமிளகாய் எடுத்து மிளகா வறுக்க தேவையில்லை. வெந்தயம் கடுகையும் லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு 3யுமே ஒன்றா சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போது நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு மாங்காய். இதை வந்து நம்ம ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதை நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு 4 பங்கு மாங்காய்க்கு 1 பங்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் தாளிப்பு கடுகு சேர்த்துடலாம். அதை கடுகு சேர்த்து வெடிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ அரைச்ச பவுடரையும் நம்ம மாங்காயில் சேர்த்து தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு இப்போ அதை வந்து தாளித்த எண்ணெயை வந்து அதில் கொட்டிடணும். நல்லா கலந்துக்கலாம். எண்ணெய் மாங்காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சிடணும். இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் போல் நம்ம மாற்றிட்டு 3 நாள்லேருந்து 4 நாள் அப்படி நல்லா வெயிலில் துணி வெயிட்டாக கட்டி வச்சிட்டோம்னா சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி.